அண்ணாச்சி அந்த இடத்தோட சர்வே நம்பர் என்னங்கிறத சொல்லுங்களேன். 493 RA2. அண்ணாச்சி அந்த இடம் எந்த வருவாய் கிராமத்துல இருக்குது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த ஊர் வந்து கருத்தப்புலூர். இந்த அண்ணாச்சிக்கு பாத்தீங்கன்னா அவரோட இடம் எங்க இருக்குன்னே மறந்து போயிருச்சு. ஆனா சர்வே நம்பர் மட்டும் கரெக்டா ஞாபகத்துல வச்சிருக்காரு. இப்போ அந்த சர்வே நம்பரை மட்டும் வச்சு அந்த குறிப்பிட்ட இடம் எங்க இருக்கு அப்படிங்கறத உங்க கையில இருக்கிற போன்ல உள்ள கூகுள் மேப்பை பயன்படுத்தி உட்கார்ந்த இடத்துல இருந்தே அந்த குறிப்பிட்ட இடத்தை எப்படி ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பாத்துடலாம். இப்போ நமக்கு அந்த குறிப்பிட்ட இடத்தோட அண்ணாச்சி சொல்லி அந்த சர்வே நம்பரும் தெரிஞ்சுட்டு அந்த கிராமத்தோட பேரும் தெரிஞ்சுட்டு இப்போ அடுத்ததா நாம அந்த குறிப்பிட்ட கிராமம் எந்த மாவட்டத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள் தான். அப்படியே உங்க போன கையில எடுத்து கூகுள்ல போய் கர்த்தப்பள்ளியூர் விச் டிஸ்ட்ரிக்ட்னு தேடுங்க. இப்போ நீங்களே பாருங்க அது தென்காசி டிஸ்ட்ரிக்ட்னு காட்டிருச்சு. அடுத்ததா இந்த கர்த்தப்பள்ளியூர் ஊர் எந்த பஞ்சாயத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதும் ரொம்பவே ஈஸி தான். நாம முன்னாடியே தேடின மாதிரி கூகுள்ல போய் கர்த்தப்பள்ளியூர் விச் பஞ்சாயத்துன்னு தேடுங்க. இப்போ நீங்களே பாருங்க கர்த்தப்பள்ளியூர்ங்கிற ஊர் மேலாம்பூர் பஞ்சாயத்துன்னு சூப்பரா காட்டிருச்சு. இப்போ நமக்கு எங்க இருக்குன்னே தெரியாத அந்த இடத்தோட சர்வே நம்பர் தெரியும். அதுக்கப்புறம் அந்த இடம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல தான் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி அந்த இடம் மேலாம்பூர் பஞ்சாயத்துல தான் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்ததா அந்த இடம் எந்த தாலுகாவை சார்ந்தது அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். அதுவும் ரொம்பவே ஈஸி தான். மறுபடியும் கூகுள்ல போய் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் தாலுக் மேப்னு தேடுங்க. அதுக்கப்புறம் இப்ப ஸ்கிரீன்ல வர மாதிரி தென்காசி.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிருங்க. அதே மாதிரி வேற ஒரு மாவட்டத்துக்கு நீங்க தேடினீங்கன்னா அந்த மாவட்டத்தோட பேரை போட்டு .nic.in இருக்கும். இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ள போனதும் மேப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் இருக்கும். அந்த பிடிஎஃப் தொட்டுருங்க. தொட்டதும் பாத்தீங்கன்னா மேப் டவுன்லோட் ஆயிரும். இப்போ டவுன்லோட் ஆன மேப்பை ஓபன் பண்ணீங்கன்னா மேப்புக்கு கீழே ரைட் சைடுல என்னென்ன கலருக்கு என்னென்ன அர்த்தம்னு போட்டுருக்கும். இப்போ நம்ம தாலுகா தான் கண்டுபிடிக்கணும். தாலுகாக்கு நேரா பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் போட்டுருக்கு. இப்போ இந்த ப்ளூ கலருக்கு என்ன அர்த்தம்னா இந்த மேப்ல ப்ளூ கலர் பவுண்டரிக்குள்ள என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே தாலுகாவை தான் குறிக்கும். இப்போ நம்மளுடைய பஞ்சாயத்து மேல ஆம்பூர் தான் அப்படிங்கறத ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மேப்ல மேல ஆம்பூர் எங்க இருக்குது அப்படின்னு நம்ம தேடணும். நாம தேடுறதுல பாத்தீங்கன்னா மேல ஆம்பூர் இந்த இடத்துல தான் இருக்கு. இது எந்த தாலுகால இருக்கு அப்படின்னு தாலுகா பவுண்டரியான ப்ளூ கலரை வச்சு பார்த்தா தென்காசி தாலுகால தான் இருக்கு. இப்போ நாம தேடக்கூடிய அந்த இடம் தென்காசி தாலுகால தான் இருக்குன்னு உறுதியாயிட்டு. இப்போ அடுத்ததா நாம ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். நாம தேடிட்டு இருக்க அந்த இடத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அது என்னன்னா ரெவென்யூ வில்லேஜ், அதாவது வருவாய் கிராமத்தை கண்டுபிடிக்கணும். வருவாய் கிராமத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நேரா கர்த்தப்பள்ளியூர்ல இருக்கிற விஓ ஆபீஸ்ல போய் கேட்டா சொல்லுவாங்க. ஆனா நாம தான் வீட்டுல இருந்துட்டே அந்த இடத்தை கண்டுபிடிக்கணும் பிளான் போட்டிருக்கோம். அதனால என்ன பண்ணணும்னா நாம ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் தாலுகா மேப் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தோம் பாத்தீங்களா, அந்த மேப்பை ஓபன் பண்ணிக்கங்க. அந்த மேப்ல இந்த மேல ஆம்பூர் எந்த பிற்கால வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம மேல ஆம்பூர் பாத்தீங்கன்னா ஆழ்வார்குறிச்சி பிற்கான் போட்டிருக்க பிங்க் கலர் பவுண்டரிக்குள்ள தான் இருக்கு. அதனால நம்மளுடைய பிற்கா பாத்தீங்கன்னா ஆழ்வார்குறிச்சி. இப்போ அடுத்ததா நம்மளுடைய ரெவென்யூ வில்லேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா மறுபடியும் கூகுள்ல போய் ஃபைண்ட் மை ரெவென்யூ வில்லேஜ் தென்காசின்னு தேடுங்க. அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல தெரியுற லிங்க்குள்ள போயிருங்க. இப்போ அந்த பேஜ்ல அப்படியே கீழே வந்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ரெவென்யூ வில்லேஜஸ்ல தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தாலுகா பேரும் இருக்கும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா தென்காசி தாலுகா தான் தேவை. அதனால தென்காசி அப்படிங்கறத தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணதை ஓபன் பண்ணா பிற்கா நேம் போட்டு அது சம்பந்தப்பட்ட ரெவென்யூ வில்லேஜோட லிஸ்ட் இருக்கும். இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஆழ்வார்குறிச்சி பிற்கா, ஆழ்வார்குறிச்சி பிற்காக்கு நேர பாத்தீங்கன்னா மேலாம்பூர் பார்ட் 1 இருக்கு. அதே மாதிரி மேலாம்பூர் பார்ட் 2 இருக்கு. இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கர்த்தப்பள்ளியூர் அப்படிங்கிற வில்லேஜ் ரெண்டு ரெவென்யூ வில்லேஜ், அதாவது ரெண்டு வருவாய் கிராமமா பிரிச்சு வச்சிருக்காங்க. மேலாம்பூர் பார்ட் 1, மேலாம்பூர் பார்ட் 2. இப்போ இது வரைக்கும் போன்ல நாம தேடினதுல நமக்கு என்னெல்லாம் கிடைச்சிருக்குன்னா மறந்து போன இடத்தோட சர்வே நம்பர் அண்ணாச்சி சொல்லிட்டாரு. அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர் தென்காசி மாவட்டத்துல தான் இருக்குன்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி தென்காசி தாலுகாவில தான் இருக்குங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி ரெவென்யூ வில்லேஜும் மேலாம்பூர் பார்ட் 1 அல்லது மேலாம்பூர் பார்ட் 2ல தான் இருக்குது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நேரா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஆப்புக்குள்ள போயிருங்க. இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஓரமா நடுவுல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை தொட்டுருங்க. அதுக்குள்ள கெடாஸ்ட்ரல் XYZ பக்கத்துல இருக்கிற டிக்கை எடுத்து விட்டுருங்க. அதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு ஓரமா மேல பாத்தீங்கன்னா ஒரு சர்ச் சிம்பிள் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை தொட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். அந்த பாக்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல நீங்க கண்டுபிடிச்ச அந்த மாவட்டத்தை போட்டுருங்க. அடுத்ததா தாலுகா அப்படிங்கிற இடத்துல நீங்க கண்டுபிடிச்ச அந்த தாலுகாவை போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரெவென்யூ வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல நாம கண்டுபிடிச்சதுல பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட சர்வே நம்பர் ஒன்னு மேலாம்பூர் பார்ட் 1ல இருக்கணும், அப்படி இல்லைன்னா மேலாம்பூர் பார்ட் 2ல இருக்கணும். அதனால முதல்ல மேலாம்பூர் பார்ட் 2 செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற செலக்ட் சர்வே நம்பர் அப்படிங்கிற இடத்துல நம்ம அண்ணாச்சி கண்டுபிடிக்க சொன்ன அந்த இடத்தோட சர்வே நம்பரை போட்டுடலாம். இப்போ பாத்தீங்கன்னா நோ ரெக்கார்ட் பவுன்ஸ்னு வருது. அதனால ரெவென்யூ வில்லேஜ் மேலாம்பூர் பார்ட் 1க்கு மாத்திரலாம்.
இப்போ அண்ணாச்சி சொன்ன சர்வே நம்பர் மறுபடியும் போடலாம். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சர்வே நம்பர் இருக்குது. இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா அண்ணாச்சி சொன்ன அந்த இடம் மேலாம்பூர் பார்ட் 1ல தான் இருக்கு. அண்ணாச்சி சொன்ன 682 போட்டுடலாம். இப்போ நீங்களே பாருங்க எவ்வளவு அழகா மேப்ல அண்ணாச்சியோட இடத்தை மட்டும் காட்டுதுன்னு. அவ்வளவுதான், அண்ணாச்சியோட இடத்தை சூப்பரா நாம கண்டுபிடிச்சாச்சு. இனி என்ன, இந்த மேப் அப்படியே ஜூம் அவுட் பண்ணி பாத்தீங்கன்னா அண்ணாச்சியோட இடம் கருத்தப்புலியூர்ல எங்க இருக்குன்னு இந்த மேப்ல சூப்பரா பாத்துடலாம். இந்த ஆப்போட பேர் பாத்தீங்கன்னா தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ. இது நம்ம தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கிற இலவசமான ஆப் தான்.